உண்மையான ரசிகர்னா என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் எங்க தளபதி வந்து உண்மையான ரசிகர். உங்களை பத்தி பேசுறது, இன்னொருத்தவங்களை அசிங்கப்படுத்துறது, அதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு. நீங்க உங்க எல்லாருக்குமே தெரியும் யாரு படத்தப்ப இது நடந்தது. ரயில் வந்து வேற லெவலு, சரிங்களா? மற்றவங்க வந்து 1000 பேர் 1000 சொல்லிட்டோம். எங்கள் தளபதி மனசுக்கு வந்து அவர் என்றைக்குமே நம்பர் 1 தான் இருப்பார். நான் வந்து உண்மையான ரசிகர்னா என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் எங்கள் தளபதி வந்து உண்மையான ரசிகர்னா எங்கள் தளபதி என்றைக்குமே ஆசைப்படுறது வந்து என்ன, பணம் கட் அவுட்டு இருக்கிறவன் தான் ரசிகம் பண்ணுறது கிடையாது. உண்மையான ஃபேமிலியை பார்க்குறான் பார்த்தியா, அதுதான் உண்மையான ரசிகர். எங்கள் தளபதி வந்து மற்றவங்க வந்து எவ்வளோ இல்லாத பட்டவங்க சரி, இல்லாத பட்டவங்க இருக்காங்க. ஆனால் எங்கள் தளபதி வந்து வீணாக செலவு பண்ணாதீங்க. அந்த செலவு பண்ணுற காசு குடும்பத்தை பாருங்கள். அதுதான் உண்மையான தளபதி. வந்து எங்கேயும் சரி எங்கள் தளபதி வந்து மேடையில் வந்து ஃபஸ்ட்டு என்ன தெரியுமா சொல்கிறாரு, எது நடக்குதோ இல்லையோ ஃபேமிலியை பாருங்கள். அதுதான் உண்மையான ரசிகர். எங்கள் தளபதி ஆசைப்படுறது வந்து அதுதான். அது பண்ணவே போதும் உண்மையான பாசம், உண்மையான ரசிகர் அவர் தான். ஏன்னா எங்கள் தளபதி வந்து இந்த நடிகர் எந்த நடிகரும் இதுமாரி சொல்ல மாட்டார். எங்கள் தளபதி ஏன் சொல்கிறாருன்னா, நம்மளும் நல்லா இருக்கணும், ரசிகரும் நல்லா இருக்கணும். அவர்னால அதுதான் சொல்கிறாரு. ஏன்னா அவரும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும். அவர் மனசு போல் என்றைக்குமே வந்து அவர் டாப்பில் தான் இருப்பார். எந்த நடிகரும் வந்து பிரித்து பேச மாட்டார். அவர் வந்து என் படம் மட்டும் இல்லை, எல்லா படமும் ஓடணும் தான் சொல்லுவார் தவிர என் படம் மட்டும் ஓடணும் என்றைக்குமே சொல்ல மாட்டார். அதுதான் எங்கள் 1000 பேர் 1000 சொல்லுவானுங்க. ரசிக மன்றத்தில் 1000 சொல்லுவானுங்க. நான் ரசிக மன்றத்தில் 1000 சொல்லுவானுங்க. ஆனால் அதில் ஒருத்தன் உண்மையாக தான் இருப்பான். ஏன்னா எங்கள் தளபதி என்றைக்குமே சரி, தலையும் சரி, என்றைக்குமே அண்ணன் தம்பி போல தான் இருக்கும். அண்ணன் தம்பி போல தான் இருக்கும். அங்கே பாருங்கள், அந்த கட் அவுட்டை பாருங்கள். அந்த கட் அவுட்டை பார்த்தாவே போகிறோம். அங்கே கட் அவுட்டை பாருங்கள், அது பார்த்தாவே போதும். மற்றவங்க 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. எங்கள் தளபதி மாரி இந்த காலை விட்டு போயினே இருப்போம். அமைதி தான் என்றைக்குமே எங்கள் தளபதிக்கு. அதுதான் என்றைக்குமே டாப்பில் இருக்கார். அதுதான் வேறு லெவலில் இருக்கும். நம்பர் 1 இருக்கும். படம் வந்து வேறு லெவலில் இருக்கும். இப்போ ஒருத்தன் சொன்னான் தளபதியை வந்து சொல்லக்கூடாதுன்ட்டு, அவன் வந்து மனுஷனே கிடையாது. ஏன்னா அவன் எதுக்குமே ஒன்றுத்துக்கும் லாக்கி இல்லாதவன். ஏன்னா யாரையும் மட்டை தட்டி பேசக்கூடாது. எங்கள் தளபதி வந்து அந்த அளவுக்கு யாருமே வந்து மட்டை தட்டி பேச மாட்டார். நாங்களும் சரி, மற்றவங்க அவன் பேசுகிறான்னா அவங்களுக்கு எங்களுக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும். அவன் பேசுகிறான்னா அவனுக்கு எனக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும். எங்கள் தளபதி அந்த அளவுக்கு வளர்க்கல. ஏன்னா அன்பாலேயே அவர் சொல்லுவார், அன்பாலேயே சொல்லிக்கிறாரு. என்றைக்குமே வந்து தளபதியும் பேசிக்கிறாங்க. தளபதியை தனியாக கூப்பிட்டு தலையை வந்து கேட்டிருக்காரு. தலையை வந்து உனக்கு என்ன பிடிக்கும்ட்டு தளபதியை அவர் வந்து பிடிச்சது வந்து தன்னம்பிக்கை அப்படின்னு சொல்லிக்கிறாரு. ஏன்னா எங்கள் தளபதி உண்மையான பாசனா அதுதான். புரியுதுங்களா? எங்கள் தளபதி வந்து என்றைக்குமே டாப்பில் தான் இருப்பார். மற்றவங்க எங்கள் நெஞ்சில் குடியிருக்கும் எங்கள் தளபதி. அவ்வளோதான் ப்ரோ. போதும் புகைப்படம் போதும்னு எதுக்கு தளபதி எங்களுக்கு பிடிக்கும், தளபதியே கொண்டாடுறோம். தேவையில்லாத, அதாவது ஒருத்தரை பற்றி பேசுறது, இன்னொருத்தவங்களை அசிங்கப்படுத்துறது, அதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு. நீங்க உங்க எல்லாருக்குமே தெரியும் யாரு படத்தப்ப இது நடந்தது. யாரை பற்றியும் யாருக்கும் எதுவும் கிடையாது. நாங்கள் யாரை பார்த்தும் பயப்பட போடலாம் கிடையாது. தளபதியை கொண்டாடுறோம், அவ்வளோதானே. லுக்கா தான் மனுஷன் எங்க ஆகிட்டே வந்துட்டாரு ப்ரோ. 20 வயசு அவருக்கு. படத்துல எந்த அளவுக்கு இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? படம் வந்து நாங்கள் இப்போயும் சொல்லக்கூடாது ப்ரோ. ட்ரெய்லர் பார்த்து அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆகி எதுவும் பேசக்கூடாது. படம் வரட்டும், பொறுமையாக பேசிக்கலாம். டைம் இருக்குல்ல.